Hi friends, welcome Sanjeevi Text. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ டிஃபரண்ட் பிரஷர் ஃபுட் கைடு மாத்தும்போது வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ. பிரஷர் ஃபுட் ஹைட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது நம்ம மிஷினுக்கு கரெக்ட்டா பொருந்தணும்னா நம்ம பிரஷர் ஃபுட் பார் ஹைட்டை வந்து கரெக்ட்டா வைக்கணும். அப்படி பிரஷர் ஃபுட் பார் கரெக்ட்டா இருந்தாதான் ஒரு சில கைட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபிட் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி வருது, எதனால வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சில கைடு மாத்தும்போது நம்ம பிரஷர் ஃபுட்டை வந்து நம்ம தொடைகளால அழுத்தி கைடை தூக்கி துணி வைப்போம். அந்த மாதிரி தூக்க முடியாது. நம்ம ஹேண்ட் லிஃப்ட்ல இந்த மாதிரி தூக்கி கைடை ஹைட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹைட் பண்ண முடியாது. அதாவது ஹேண்ட் லிஃப்ட் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் ஒரு சில பிரஷர் ஃபுட் மாத்தும்போது அந்த ஊசி பிரஷர் ஃபுட் ஹோலில் வந்து கரெக்டாக இறங்காமல் பிரஷர் ஃபுட்டில் முட்டுன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில பிரஷர் ஃபுட் மாற்றும்போது நம்மளுக்கு பல் பிளேட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகாமல் பல் பிளேட்டுக்கும் கைடுக்கும் சின்ன கேப் மாதிரி இருக்கும். அப்படி துணி வைக்கும்போது ஈஸியாக துணி உள்ளே போயிட்டு வரும். ஃபிட் ஆகாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி ஈஸியாக துணி உள்ளே போயிட்டு வந்தால் நம்மளால் தைக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மேல் மூடி இருக்குது, அந்த 3 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி மேல் மூடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம மேல் மூடியை ரிமூவ் பண்ணதும் இந்த பார்ட் தான் வந்து ப்ரெஷர் ஃபுட் பார். இந்த ஹைட்டை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஷர் ஃபுட் பாரில் 3 ஸ்க்ரூ தெரியும். அதில் சென்டர் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த பார்ட் வந்து மேலே கீழே இந்த மாதிரி போயிட்டு வரும், லூஸாக இருக்கும். அதே சமயம் அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது நம்ம ஊசியை வந்து ப்ரெஷர் ஃபுட் ஹோலில் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணி டைட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் லிஃப்ட் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இருந்தால் உங்களுக்கு ஹேண்ட் லிஃப்ட் வேலை செய்யாது. கீழே டவுனில் இருக்கணும். இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹேண்ட் லிஃப்ட்டை இப்படி தூக்குனாவோ நம்ம தொடைகளில் அழுத்தி குதிரை தூக்கவோ முடியாது. ஸோ அந்த பார்ட் வந்து இப்படி கீழே டவுனில் இருந்தால் தான் நம்மளால் ஹேண்ட் லிஃப்ட்டு தூக்கி துணி வைக்க முடியும். அதே சமயம் இந்த பகுதி வந்து கீழே டவுனில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட்டும் பல் பிளேட்டும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அந்த கொஞ்சம் மேலே தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு பல் பிளேட்டில் படாமல் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும் ப்ரெஷர் ஃபுட்டு. ஸோ அதுக்காகவும் இந்த பகுதி கீழே டவுனில் தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் அளவில் கம்மியான ப்ரெஷர் ஃபுட் மாற்றும்போது நம்ம இந்த பார்ட்டை கீழே டவுனுக்கு கொண்டு வரணும். இந்த செட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட்லாம் நீங்கள் மாட்டி ஃபிட் பண்ணி தைக்கலாம். இப்போ இந்த செட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணோடனே நம்மளுக்கு ஹேண்ட் லிஃப்ட் வேலை செய்து ஊசி வந்து ஹோல்லே கரெக்டாக இறங்கும். அதே சமயம் ப்ரெஷர் ஃபுட்டுக்கு அந்த கேப் இல்லாமல் பீஸ் உள்ளே போகாது. நம்ம ப்ரெஷர் ஃபுட் தூக்கி வச்சாதான் போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் இந்த செட்டிங் மூலமாக தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெஷர் ஃபுட் பார் வந்து ஹைட் கரெக்ட் பண்ணி இந்த செட்டிங் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரெஷர் ஃபுட் அதிகமாக மாற்றி சேஞ்ச் பண்ணி தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஃபுட் ஹைட்டை அளந்து பார்த்துட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட் ஹைட் சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம மிஷினுக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட் வேண்டாம். நீங்கள் இந்த செட்டிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.